புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை விசாரணை. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் வேற இப்ப குறுக்க வந்து எங்களுக்கு நிதியை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு அந்த பக்கம் ஒரு பிரச்சனை. இப்படி எல்லா கோணத்திலையும் எங்க தலைவர் சிக்கி சின்ன பின்னமா இருக்கிறாரு. இந்த சமயத்துல எங்க கிட்ட வந்து கருத்து கேட்டேங்க அப்படின்னா எங்களால அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நாங்களே ஒரு புதுசா தொடங்கின கட்சி. நாங்க கடிச்சோம் அப்படின்னா ஒன்னு ஸ்ட்ரைட்டா போலீஸ்காரரை கடிப்போம், இல்லைன்னா திமுகவை கடிப்போம். இதை தாண்டி எங்க கிட்ட வந்து நீங்க பாஜகவை பத்தியோ இல்லைன்னா பட்ஜெட்டை பத்தியோ கருத்து கேட்டீங்கன்னா எங்களால கருத்தெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கெஞ்சு செய்தியாளர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன். இப்படி ஒரு செத்த பாம்பை விடாம 2 வாரமா தொடர்ந்து கடைச்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. 2ல 1 பார்த்தே ஆகணும். இந்த வெட்டுக்கிளியா இல்லைன்னா இந்த செத்த எலியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோ தாவேக்காவோ அடிச்சுட்டே இருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோ. நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கட்சி ஆரம்பிக்கும் போது என்னமோ திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீர வசனம்லாம் பேசி கம்பீரமா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த 2 வருஷத்துல இவங்க செஞ்ச அந்த சாதனை இருக்கு இல்லையா, அதனால இந்த வெட்டுக்கிளியா இல்லைன்னா அந்த செத்த எலியா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு தாவேகா. அதாங்க 2வது இடத்துக்கு நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களதான் சொல்றேன். விஜய் ஒரு படத்துல சொல்லுவாரு, என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா இந்த கட்டில விட அந்த 2வது பரிசு எனக்கு பீரோ தான் வேணும், அதனால நான் வந்து 2வது இடத்துல தான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு ஓடி போயிட்டு பின்னாடியே வந்திருந்து 2வது பரிசு வாங்குவார் இல்லையா. அந்த மாதிரி பாஜகவுக்கு திமுகவெல்லாம் காலி பண்ண வேணாங்க, பாஜகவுக்கு அதிமுகவை தான் காலி பண்ணணுமா. அதனால நான் வந்து திமுகவை அடிக்கிற மாதிரி அடிச்சு என்னோட அதிமுக ஓட்டுக்கள் எல்லாத்தையும் தான் நான் வந்து காலி பண்ணுவேன். சோ அதிமுக தான் எங்களோட எதிரி, எங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பீலா கதை இருந்துட்டு போட்டோம். ஆனா எங்களோட டார்கெட்டே வந்து எதிர்கட்சி தலைவர் தான், எடப்பாடியா இல்லைன்னா விஜயா, இதுதான் எங்களோட போட்டியே. எங்களுக்கே துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்லிட்டு ஆஃபர் தராரு. அவருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். சோ அவரு தான் எங்க டார்கெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ தாவேகா வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாகி இருக்கு. பாவம் இந்த தாவேகா பசங்களே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாம, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாம, ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதுக்கு ஒரு கருத்து சொல்லாம, பேட்டிக்கே டூப் போட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு தொடர்நடிங்க இருந்துட்டு இருக்காங்க இந்த தாவேகா. பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வேற இப்ப சமீபத்துல பட்ஜெட் ஒண்ணு வெளியாகி இருக்கு. தமிழகத்துக்கு எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கல, ஆல்ரெடி கிட்ட கல்வி நிதியும் ஒதுக்கல, புதுசா எந்த ஒரு அறிவிப்புமே செய்யல. தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலை காரணம் கட்டியாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம எப்படி தோத்து போயிருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சே தமிழ்நாட்டுக்கு பாஜக எந்த ஒரு நிதியுமே ஒதுக்காம தமிழ்நாட்டை ஓரவஞ்சனை செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை வஞ்சிக்குது பாஜக அரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. அது வந்து திமுக கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக கூட இதை எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. அன்புமணி பாமக இதை எதிர்த்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஒரு நிதியுமே ஒதுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டனங்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் தாவேகா, அதாவது கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி கிடைக்கணும், அவங்களுக்கு நிதி கிடைக்கணும், இலவசங்களை வச்சு தமிழக மக்களை ஏமாத்துறாங்க. அப்படி பார்த்தோம்னா இலவசங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து பட்ஜெட்ல இருந்து நிதியை வாங்கி நீங்க அது மூலமா என்ன செய்ய போறீங்க, என்னென்ன திட்டங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்துருக்கணும். அதனாலதான் நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து இலவசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துறீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு வந்து அப்படியே கிடைச்ச ஒரு அல்வா மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். தமிழ்நாட்டு இந்த எலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி பல கோணங்கள்ல சிக்கிருக்கீங்க இல்லையா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழியை மத்திய அரசே வந்து போட்டு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது அதை எடுத்து பயன்படுத்தாம அதை பத்தி நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறீங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் விஜய் கிட்ட இல்ல, விஜய் கிட்ட எப்படி கேட்க முடியும், அவங்க தான் பேட்டிக்கே டூ போட்டு கொடுப்பாங்களே. சோ அவங்க கிட்ட கேட்காம செங்கோட்டையன் அவர்கள் 50 வருஷம் அனுபவம் இல்ல செங்கோட்டையன் கிட்ட கேட்கிறாங்க. இந்த 50 வருஷம் அனுபவங்களோட பதில் எப்படி இருக்குன்னா, நாங்களே கட்சிக்கு வந்து புதுசுங்க, அதாவது 50 வருஷம் அனுபவம், ஆனா தாவேகாவுக்கு புதுசு தானே. சோ தாவேகா புதுசு, தாவேகாவுக்கு புதுசு, அதனால எனக்குமே எதுவும் தெரியாது, நான் இது வரைக்கும் 50 வருஷம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன், இங்க வந்து நான் வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்களே புதுசா ஆரம்பிச்ச கட்சி. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எங்களுக்கு வந்து சிபிஐ ஒரு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை ஏதோ புலிப்படத்துக்கு ஏதோ வரி கட்டலையாமா, அதுக்கு வேற அவங்க வேற வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சென்சார் போர்டு, இந்த ஜனநாயகன் படத்தை வச்சு நாங்களும் அந்த தேர்தல் கேம்பெயினை ஃபுல்லா முடிச்சிடலான்னு பார்த்தா அதை வேற வெளியிடாம சிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து 9ஆம் தேதியே வெளியிடுவேங்கன்னு சொன்னீங்களே, இன்னும்
எங்க படத்தை காணும் கிணத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமேசான் பிரைம் வேற வந்து எங்களுக்கு நிதியை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து நெருக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல கோணங்கள்ல விஜய, அதாவது எங்க தலைவரை வந்து எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல எங்களால எப்படி கருத்து சொல்ல முடியும் சொல்லுங்க? அதாவது இந்த சமயத்துல இந்த நெருக்கடி கொடுக்கறது எல்லாமே பாஜக. சோ இந்த பாஜகவை எதிர்த்து நாங்க எப்படி கருத்து சொல்ல முடியும்? கருத்து சொன்னோம் அப்படின்னா எங்களை மறுபடியும் நெருக்கடி கொடுக்க மாட்டாங்களா? எங்க தலைவர் வேற மேடையில போய் வீரமா எனக்கா அழுத்தமா அழுத்தம் எல்லாம் இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்து யாராவது கொடுப்பாங்களா, நான்லாம் பயப்படுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசி வச்சிருக்காரு. நீங்க இப்படி உருவி கேட்டீங்கன்னா என்னங்க பண்றது? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, எங்க கிட்ட எந்த கருத்துமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே வந்து காலிலே விழுந்துட்டாரு. இது சொல்லுவாங்க இல்லையா, பாவம் படுத்தே விட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலில் விழாத்த குறையா செய்தியாளர்கள் கிட்ட கெஞ்சி கூத்தாடி தப்பிச்சு போயிருக்கிறாரு 50 வருஷம் அனுபவம் உள்ள செங்கோட்டையன். இந்த நிலைமையில இருக்கக்கூடிய இந்த செத்த பாம்பை போட்டு 2 வாரமா அடி அடி அடின்னு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு நம்ம எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கிடைச்சு போச்சுடா ஒரு இது, அந்த ஆட்டோக்கார தம்பி சொல்லுவாங்க இல்லையா, வேல்பத்ரி சிங் கிடைச்சு போச்சு, இவனை விடக்கூடாது, இவனை வச்சே நான் எப்படி முதலமைச்சர் ஆகி காட்டுறேன், இவனை வச்சு நான் எப்படி என்னோட எதிர்க்கட்சி பதவியை வந்து தக்க வச்சுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 72 நாள் வீட்டுல நல்லா தூங்கி எழுந்து அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங்கை போட்டு அதிமுக ஒரு அடிமை கட்சி, ஆண்ட கட்சி, அது ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு நம்ம டி.ஆர். ராஜேந்திரன் மாதிரி ஒரு டைலாக்க பேசிட்டு மறுபடியும் போய் தூங்கிட்டாரு. ஆனா அவர் தூங்கினது தெரியாம அதிமுகவை எப்படி ஊழல் கட்சின்னு சொல்லலாம், அதிமுகவை எப்படி அடிமை கட்சின்னு சொல்லலாம், நாங்க என்ன பாஜகவுக்கு அடிமையா இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே கொந்தளிச்சுட்டாங்க. அப்படிங்கிற பேர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாரு ஒரு 2 வாரமா. இது பேசிட்டு போனதும் போனாரு. ஏஐ வீடியோக்கள், பல வீடியோக்கள் வந்தது, கண்ணுல இருந்து பால்லாம் ஊத்துச்சுங்க விஜய்க்கு. அந்த மாதிரி பல வீடியோக்கள் எல்லாமே காலில் விழுறது, உருளது பரலது எல்லாமே வீடியோ எடுத்து போட்டாங்க. அது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை போட்டு அங்கேயும் இந்த செத்த பாம்பை நான் மட்டும் மிதிச்சா பத்தாது, நீங்க எல்லாரும் போட்டு சேர்ந்து மிதிங்கன்னு சொல்லிக்கிட்டு மிதின்னு மிதிச்சுட்டு செய்தியாளர்கள் கிட்ட வந்து அதை வந்து நாங்க என்ன பண்ணோம், என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கறத போட்டு உடைச்சிருக்காரு. விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியலையா, நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும்னா வீட்டை விட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கணும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில சொல்லணும், அப்பதான் நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு விஜய்க்கு தெரியும்னு அப்படியே விஜய் நாக்க புடுங்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரிதானுங்க, நீங்க வந்து வெளியே வரணும், செய்தியாளர்களை சந்திக்கணும், சந்திச்சுட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா ஆமாமா நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இதோ இருங்க நான் ஒரு புக் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு நீங்க ஓடி இருந்திருக்கணும். நீங்க பத்திரிகையாளர்களே சந்திக்காம இருக்கிறீங்களே, இது தப்பு தானே. அதே மாதிரி விஜய் இன்னும் பொதுவெளிக்கே வரவில்லையாமா. இதை வந்து சரி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருஷமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோமால இருந்தாங்க. திடீர்னு அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்ன உடனே சர்க்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி எழுந்துச்சு வந்து, எது நாங்க ஊழல் சக்தியா, இந்த பாரு ஊழல் சக்தி என்ன செய்ய போகுது, அடிமை கட்சி என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து இன்னும் பொதுவெளிக்கே வரலையா. ஆக மொத்தத்துல இவர் தான் இன்னும் பொதுவெளிக்கு வரல, களத்திலே இல்லைன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க விஜய் தாவேக்காவினர். அப்பெல்லாம் இவருக்கு கண்ணுக்கு தெரியல. கரூர்ல 41 பேர் உயிரிழக்கும் போது இதுக்கு யாராவது இப்படி பண்ணுவாங்களா, இது ஒரு விபத்து அப்படின்னு சொன்னாரு. அப்போல்லாம் வந்து இவருக்கு கண்ணுக்கு தெரியல. இப்பதான் விஜய் பொதுவெளிக்கு வரல அப்படிங்கிறது சாருக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. கரூர் சம்பவம் நடந்து 72 நாளுக்கு அப்புறமா தான் வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. நாட்டுல என்ன நடக்கு அப்படிங்கறதே விஜய்க்கு தெரியல. எந்த கட்சி யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க, எந்த கூட்டணிக்கு யாரு தலைமை அப்படிங்கறதே விஜய்க்கு தெரியலையாமா. விஜய்க்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியல. தமிழகத்துல இருக்கவங்களுக்கு அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமையா, இல்லைன்னா என்டிஏ கூட்டணிக்கு யாரு தலைமை, மோடி வராரு பேசுறாரு, எடப்பாடிங்கிற பேரை பயன்படுத்த மாட்டாரு, தினகரன் வராரு கூட்டணியில சேர்றாரு, எடப்பாடி அப்படிங்கிற பேரை வந்து பயன்படுத்த மாட்டாரு, விஜய் வராரு அடிக்கிறாரு, எடப்பாடி அப்படிங்கிற பேரை பயன்படுத்த மாட்டாரு, பாஜக தலைமையிலான கட்சி கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாரு. ஆக மொத்தத்துல என்டிஏ கூட்டணிக்கு தமிழக தலைவர் யாரு அப்படிங்கறதே தெரியாத ஒரு நிலைமையில தான் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. சரியாதான் கேட்டீங்க, எந்த கூட்டணிக்கு யாரு தலைவர் அப்படிங்கறதே தெரியல. ஜெயலலிதாவே ரோல் மாடலாக ஏத்துக்கிட்டாரு. அதிமுகல இருந்து ஒருவர் தாவேக்காவில இணைஞ்சுக்கிறாரு. அவரு ஊழல் குற்றச்சாட்டுல சிறைக்கு சென்றவர். அவரை தான் நீங்க இப்ப கூட வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க எங்களை பார்த்து ஊழல் கட்சின்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரியா சாட்டையடி கேள்வி கேட்டுக்கிறாரு. அப்படியே அவரே ஒத்துக்கிட்டாரு. அதிமுக தான் ஊழல் கட்சி அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி விஜய் அடிக்கிற அப்படிங்கிற பேர்ல தனக்கு தானே அடிச்சுக்கிட்டாரு கண்ணாடியை பார்த்து. ஜெயலலிதாவை நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்க, அவங்க தான் ஊழலுக்காக சிறைக்கு சென்ற ஒரே ஒரு முதலமைச்சர் தமிழகத்துல அவங்க மட்டும்தான். சோ நீங்க அவங்கள எடுத்துக்கிறீங்களே, நீங்க வந்து எப்படி எங்களை ஊழல்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர் தான் ஊழலுக்காக சிறைக்கு சென்றிருக்காரு, அவரையே நீங்க பக்கத்துல வச்சிருக்கிட்டு நீங்க வந்து எங்களை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லலாமா அப்படிங்கிறாரு. செங்கோட்டையன் ஊழல் செஞ்சாருதான், ஊழலுக்காக சிறைக்கு போனாருதான். ஆனா அவர் எப்ப செஞ்சாரு,
அதிமுகவுல இருக்கும்போது தானே செஞ்சாரு. அப்ப அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடியுமே யார் யாரு ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். எல்லாருமே அதிமுகவுல இருக்கும்போதுதான் ஊழல் செஞ்சிருக்காங்க. அதே அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்களா அவங்க ஊழல் செஞ்சவங்க, பாத்தீங்களா இவங்க ஊழல் செஞ்சவங்க, நாங்க ரொம்ப புனிதமானவங்கன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிறார். அதாவது தன்னோட கட்சியை தானே இழிவுபடுத்திக்கிறாரு. இது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த செத்த பாம்பை யாரெல்லாம் தான் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி திமுக சைட்ல இருந்து மட்டும்தான் இந்த பாம்பை வந்து கை வைக்காமே விட்டு வச்சிருக்காங்க. மத்த எல்லாரும் போட்டு மிதி மிதி தான் மிதிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நெளிஞ்சு நெளிஞ்சு ஒரு வழியா தப்பிச்சு வந்துரும்னு நினைக்கிறேன். இது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை அவர்களும் போற போக்குல ஒரு அடிப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக எங்களை டப்பா இன்ஜின் சொன்னாங்க, நான் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டேன். அதை விட்டுட்டு தாவேகாவை சேர்ந்தவங்களோ இல்ல விஜயோ இந்த அள்ளு சில்லறைங்களை வச்சு ஏதாவது என்ன ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலையும் போற போக்குல ஒரு மிரட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு இருக்காரு. இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் செங்கோட்டையன் சொன்ன மாதிரியே பல கோணல்கள்ல இருந்து அவங்க தலைவர் விஜய்க்கு வந்து பல சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சிக்கல்கள் எல்லாம் சிக்கி சின்ன பின்னமாகி இருக்கிறாரு விஜய். இதுல இருந்து எப்படி மீண்டு வருவார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள்.